ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டேங்க. இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா மொதல் வேலையை டீ போட்டு குடிச்சாதாங்க வேலை சுறுசுறுப்பாக நடக்கும். அதனால் டீ போட்டுகிட்டே வேலை செஞ்சுட்ருக்கிறேன். அதுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதினா ரைஸ் தான் நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் ஆஞ்சி எடுத்து கழுவி வச்சாச்சு. டீ போட்டும் குடிச்சிட்டு சாப்பாடு வச்சுட்டு சாப்பாடு எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தேன். கடையிலுக்கு அதையும் தாளித்து விட்டாச்சு. தாளித்து விட்டோன்னா பார்த்திங்கன்னா புதினா ரைஸுக்கெல்லாம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் அலசி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு புதினா, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் புளி, வரமிளகா தான் இன்றைக்கி போட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் பச்சை மிளகா சேர்த்துங்க. எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்து வச்சிடலாம். மோரும் தாளிச்சு விட்டாச்சு. இந்த பக்கம் கத்திரிக்காய் வெந்துட்டுருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா புதினா ரைஸுக்கு தாளிச்சு விட்டுடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் போட்டு கொஞ்சம் முந்திரி கொஞ்சமாக இருக்கிறனால நான் நிலக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அப்புறம் அரைச்சி வச்ச புதினாவை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். வதங்குறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடையில் கடைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பாடு போட்டு கலரியாச்சு. இன்றைக்கி தோசையும் கொஞ்சம் ஊற்றிருக்கிறேங்க. இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி டிஃபனுக்கு தோசை தான் ஊற்றிட்டு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு நான்